அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். கரெக்டாக காலையில் 5:30 மணி. ஸோ இப்போது நேராக சன்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். போவோமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம ராக் பீச் தான் போயிட்டுருக்கோம். மழை வேறு பெய்யுது. எப்படி சன்ரைஸ் அமையும்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே போய் பார்க்குறேன். மழை வேறு கொஞ்சம் நல்லாவே பேஞ்சிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக இப்போ மணி வந்து 5:45 ஆகுது. 5:59க்கு சன்ரைஸ் மாதிரி போட்டுருந்துச்சு. பார்க்கலாம், அங்கே போயிட்டு என்னன்னு பார்ப்போம். ஸோ காலையிலே வந்தாச்சு கைஸ். மணி இப்போ 5:50 ஆக போகுது. 10 நிமிஷத்தில் சன்ரைஸ். ஸோ பார்க்கலாம், எங்கே வருது எப்படி வருதுன்னு தெரியல. அதனால தான் போயிட்டுருக்கோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்தேன். இன்றைக்கி காலையில் வரும்போது அதை கூட நல்லா இருக்குது. ஸோ சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வருது எங்கே வருதுன்னு தெரியல. டைரெக்ஷன் பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி அங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. மழை வேறு பெய்யறதுனால க்ளவுடு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் காலையிலே ஜனங்க வந்து அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க அங்கங்கே. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எப்படி நம்மளுக்கு செட் ஆகுது. காலையில் 5:57 இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. பாருங்க, கடல் வந்து அவ்வளோ இதாக இருக்கு. இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட ஒய்ஃப் தான். நைட்ல இருந்தே வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் எப்படியாவது எனக்கு சன்ரைஸை பார்க்கணும், பார்த்தே ஆகணும்னு. அவங்க இது பண்ணனால தான் 4 மணிக்கு ஒரு அலாரம், 4:30 மணிக்கு ஒரு அலாரம், 4:45 ஒரு அலாரம், 5 மணிக்கு ஒரு அலாரம்னு வச்சு வந்திருக்கு. ஹோப் இன்னைக்கு வந்து பார்த்துடணும். மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு எப்படியாவது பார்த்துடணும். பார்த்துட்டோமாக்கும் கொஞ்சம் ஓரளவு இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. பார்ப்போம். ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்திருச்சு. 5:30 மணிக்கெலாம் வந்தோம். இப்போ மணி வந்து கரெக்டாக 6 ஆயிடுச்சு. எங்கே சன்ரைஸ் ஆச்சுன்னு தெரியல. ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக இருக்கிறனால ரொம்பவே இதாக இருக்குது. வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி, ஆனாலும் இங்கே உள்ள அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்தீங்கன்னா காலையில் ஒரு 5 to 5:30 கிட்ட வந்து இதை பாருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்கும் நான் நம்புறேன். சரி, ஓகே கைஸ், ரூமுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதான். ஒரு டீ அடிச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். சன்ரைஸ் ஏமாத்திருச்சு. போய் ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? விடிஞ்சிருச்சு. இப்போ ரூம் தான் போயிட்டுருக்கோம். அடுத்தடுத்து என்ன பிளானுங்கிறத நான் ரூமில் போய் சொல்கிறேன். இன்னும் மக்கள் வந்து வாக்கிங் போயிட்டு தான் இருக்காங்க. மணி இப்போ கரெக்டாக 6:15 ஆச்சு. ஸோ பார்க்கலாம். ஹெட்டிங் டு ரூம் கைஸ். போயிட்டு எங்கேயாவது நல்ல ஒரு டீ கடையா பார்த்துட்டு டீ குடிச்சுட்டு அப்படி ரூம் போயிட வேண்டியதான். ஓகே, ரூம் போயிட்டு சந்திக்கலாம். இங்க என்னமோ இருக்குப்பா. வாவ், இங்க குடிக்கலாமா? இங்க இங்க இதோ ஊர்ல ஸ்டார். சன்ரைஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அது உங்களுக்கே தெரியும். ரொம்ப க்ளவுடியாக இருந்தனால எங்களால் வந்து எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த மார்னிங் போன அந்த பீச் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மார்னிங் பண்ண ட்ராவலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பிளானுங்கிறது தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஸோ பாண்டிச்சேரியில் லாஸ்ட் டே. ஸோ லாஸ்ட் 2 days வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓரளவு கொஞ்சம் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். பட் எல்லாமே இருந்ததே தான் இருந்துச்சு. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரே விஷயம் வந்து அந்த போட்டிங் ஒன்று தான்.
ஸோ சரியாக டைம் கிடைக்கல. இன்னொரு வாட்டி ஒரு 3 days அந்த மாதிரி டைம் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே ஏதாவது ஒரு புதுசாக இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இதான் லாஸ்ட் டேன்றனால ஒரு 11 o'clock கிட்ட செக் அவுட் பண்ணுறோம். இப்போது கரெக்டாக 9 o'clock ஆகுது. ஓகே, மார்னிங் வந்து ஒய்ஃப் சொன்னாங்க ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணலான்னு. ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் காலனியில் ஒரு கேஃப் ஒன்று பார்த்து வச்சுருக்காங்க இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. ஸோ அங்கே போய் தான் வந்து சாப்பிட போகிறோம். அது என்ன கேஃபு என்ன ஸ்பாட்டுங்கிறத இந்த வீடியோவிலே நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். என்னடா ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ஒரே இடத்த தான் வந்து 10 நிமிஷமாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கோம். ஏன்னா லொக்கேஷன் வந்து கரெக்டாக மேப்பில் கொடுக்கல. ஸோ அதனால் ஒரே இடத்தையே ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இது எங்கே இருக்குன்னா நம்ம பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் போன ஸ்பாட் நேம் தான் இந்த பேக்கர் ஸ்ட்ரீட். ஸோ என்னோடய ஒய்ஃப் தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க நம்ம இங்கே போய் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு. ஸோ உள்ளே போயிட்டு அவங்களோட ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கும்போது பக்காவாக இருந்துச்சு. ஸோ அப்போவே யோசித்தேன் எப்படி இன்றைக்கி வந்து 1000 ரூபா 1500 காலின்னு. ஸோ அவங்கள்ட்ட டைப் ஆஃப் க்ரொசன்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி பர்கர் சாண்ட்விச்லேருந்து அப்புறம் திராமிசூலேருந்து எல்லாமே இருந்துச்சு. அவங்கள்ட்ட இல்லாத எந்த ஐட்டமுமே இல்லை, எல்லாமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ காலையிலே நிறைய ஃபாரினர்ஸும் சரி நம்ம ஊருக்காரங்களும் சரி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டுலாம் போனாங்க. ஸோ மெனுஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணது தான் வந்து இந்த சாண்ட்விச் சிக்கன் ஆலிவ்ஸும் சாண்ட்விச் டூனா டொமேட்டோவும். என் ஒய்ஃபுக்கு வந்து டூனா பிடிக்குன்றனால அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே ஹலால் தான், நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து பர்சனலாக அந்த சாண்ட்விச் சிக்கன் ஆலிவ்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே அவங்க அந்த ஸ்டஃபிங் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒரே நெகட்டிவ்னா பிரெட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. இந்த டூனா டொமேட்டோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த ட்விஸ்டட் சாக்கோ. இது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இதோட சேர்த்து பட்டர் க்ரோசண்ட்டும் வாங்கியிருந்தோம், அதுவும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக வாங்கினது தான் வந்து இந்த ஹாட் சாக்லேட். ஸோ எங்கே போனாலுமே இதை நான் ட்ரை பண்ணிடுவேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நார்மலாக வெளியில் தோசை இட்லி சாப்பிட்றதாலே 500 முடிஞ்சிருக்கும். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1200 கிட்ட செலவானது தான் மிச்சம். பட் டேஸ்ட் வைஸ்லாம் வந்து காம்ப்ரமைஸே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஸோ போனீங்கன்னா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படியே கடையை சாத்திட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான், செக் அவுட் பண்ணிவிட்டு. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து முடிய போகுது. இன்னொரு 15 minutesல செக் அவுட் பண்ணிடுவேன். லாஸ்ட் 2 days வந்து செவரல் பிளேசஸ் நாங்கள் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராக் பீச்சாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் காலனியாக இருக்கட்டும், அப்புறம் நேற்று போன போட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் போக டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் வந்து இங்கே ட்ரை பண்ணோம். சென்னையில் இல்லாத ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே நாங்கள் ட்ரை பண்ணோம், அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா இனிமேல் இதே மாதிரி vlogs போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக ட்ரிப் வந்து கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. இந்த டூரில் நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் போனால் அதையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.